ஏன் அன்பு குழந்தையே, எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. நான் ஈடுபாடோடு தான் செய்கிறேன், ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய். கவலைப்படாமல் நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க நான் விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே, உன்னை கைவிட மாட்டேன். நீ சந்தேகமாக கேள்வியோ அல்லது உனக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ, நம்மால் எதை செய்ய முடியுமோ அது அந்த எண்ணத்தை தான் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் நமக்கு வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். உலக அனுபவங்களை எடுத்து பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியுடன் இருப்பார்கள். அதைதான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான், ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் வரையில் எதற்காக உனக்கு இந்த கவலை? நீ இல்லையேனில் நான் என்னவாகியிருப்பேன் சாய்? துன்பக்கடல் சூழ தாழ்ந்திருப்பேன். உன் இன்ப அருட்கொடையை தவிர விட்டிருப்பேன். கன்னத்தில் வழிந்தோடும் கண்ணீரில் குளிர்ந்திருப்பேன். காலத்தை மறக்கப்பட்டிருப்பேன். எண்ணற்ற எண்ண ஓட்டங்கள் என் நினைவு பொழையிலே. கண்ணுக்கு கண்ணான சாயே, என் எண்ணத்தில் வாழும் சாமியே, ஏதும் தெரியாமல் வாழ்ந்திருந்தோ உன் அருள் கிடைத்ததும் உயிர் பெற்றோம். தக்க தருணத்தில் வந்தென்னை ஆட்கொண்ட சித்தனே, நல் எண்ணங்கள் ஈடரே வழி செய்க. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. ஏனென்றால் அனைவருக்கும் ஒரு சில சோதனை காலம் வரும். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பு எடுத்துக்கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாமல் இரு. உன்னை எந்த ஒரு வேளையிலும் நான் நிச்சயமாக கைவிடவே மாட்டேன். என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும். என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதியை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் இந்த நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் இல்லை. தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பு வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களோ அந்த இறைவனின் வடிவத்தில் பிரதிட்சியமாகும்.
இப்படி சேர்த்து வைத்து எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும், உயர்ந்த கதியை நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தில் பெரும் பிராப்தியை விதமாகவும் பெற முடியும். என் சொற்களை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது, ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போவ தவறுவதில்லை. தோற்றுப்போ தவறே இல்லை. தோற்றுப்போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய். ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள். எத்தனை தடவை தோற்றினாலும் நீ தேரமாட்டாய் என்று கூறுவதெல்லாம் நீ அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும். அதற்காக எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகிறாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யுகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம். இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன்னை நான் சரி செய்துதான் வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய். அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடும். ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கிறாய். நாமும் அவர்களுடன் சமமாக வாக்குவாதம் செய்தால் இழந்து போவதும் நம் நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்று விடு. உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது. மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையில் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையை வெறுமை காண்பாய். நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையினில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. போராடு. போராடாமலே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன்னுடைய சாயப்பா. உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நடைபெற
அனுமதிப்பேன் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இதை கேட்கும் முன் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி பின்னர் கேளுங்கள். அப்போதுதான் ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கலாம். உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை பெரிது பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும், குணங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களுக்கு குணங்களும் செயல்களும் இருக்கும். அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி. இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். பந்த வாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள். நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வேஷம். அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வைத்திருக்கிறேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டு இருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள். அதை மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி வருகிறது. அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும். நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னை நீயும் திருத்திக் கொள்ளலாம். நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும். அழுது சுமப்பதை விட ஏற்று சுமப்பது
உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள். கணவன் மனைவி இழப்பு என்பது தாங்க முடிய கொள்ளாத ஒன்று. அதன் வேதனைகளை சொல்லி மாளாது. ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு கடின இலக்கு. அந்த இலக்கை அடைய தியானம் தவிர வேறு உபாயம் இல்லை. இந்த பக்குவத்தை அடைந்து விட்டால் எத்துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள். இப்பதிவை பத்திரப்படுத்தி உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பொறுமையாக மீண்டும் ஒரு முறை கேட்டுப்பார். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடு. ஏனென்றால் இப்போது அவரவர்கள் இருக்கும் நிலைமையில் இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக அவர்களுக்கு அமையும். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்கி நொந்து போகிறேன் என்று நினைக்கிறாய். ஆனால் நடக்கும் தான். அதற்காக நீ அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. உன்னுடைய மனசாட்சிக்கு, உன்னுடைய நெஞ்சை தொட்டு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அநியாயம் என்று நீ கருதுகிறாயோ அதையெல்லாம் நீ செய்தால் நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும். அது செய்ததற்கு பிறகு கஷ்டம் வருமே, துன்பம் வருமே என்று யோசிப்பதை தவிர உன்னுடைய மனசாட்சிக்கு அது நல்லதா கெட்டதா என்று உன் ஆள் மனதிற்கு தெரியும். தெரிந்தும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி உன் மனதில் எழும். ஆனால் அந்த நேரத்தில் நீ எந்த முடிவை எடுக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையையே திசை திருப்பக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முடிவு. அனைவரும் இந்த இடத்தில்தான் தவறுகிறார்களே தவிர மற்ற அனைத்து இடத்திலும் மிகவும் சரியாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையை வாழ்வது என்பது வேறு, முடிவு எடுப்பது என்பது வேறு. யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். ஆனால் முடிவு எடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். உன்னுடைய முடிவை முழு மனதாக 100% உன்னால் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். பிறரிடம் எந்த முடிவு எடுப்பதை சரியாக இருக்கும் என்று கேட்டு அதை தீர்க்கமாக நம்பி முடிவு எடுப்பதை விட மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பது மிகவும் நல்லது. அதாவது ஆலோசனை என்பது வேறு, மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை முடிவுகளாக மாற்றுவது வேறு. அனைவரிடமும் ஆலோசனை கேட்பது உன்னுடைய கடமை. ஆனால் நீயோ மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய நலனை கருதி முடிவு எடுப்பது எல்லாம் சரிதான். ஆனால் நீ எடுக்கக்கூடிய அந்த முடிவின் ஆழமும் பிரச்சனையும் முழுவதுமாக உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அது சரியாக இருக்குமா இருக்காதா என்று முடிவெடுக்கக்கூடிய முழு உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆக நன்றாக யோசித்து முடிவெடு. நிச்சயமாக உனக்கு அந்த முடிவில் நல்லதாக இருந்தால் நான் என்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். இப்படிக்கு உன் சாயப்பா. என் சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக என்னுடைய குழந்தை வாடும். பதில் சொல்வே. உன்னை யாராவது
தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே. மனதிலும் அதையே நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நெய்வேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும், உடனே வருவேன். துன்பத்திற்கு காரணம் மறக்கக்கூடாததை மறப்பதும் மறக்க வேண்டியதை மறக்காமல் இருப்பதும் தான். நான் உன் மனதில் இடம் பிடித்த சாய்பாபா. நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னுடன் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். இந்த பிறவியில் என்னை பற்றி அறிந்து உணர்ந்து என்னுடைய மகிமையை புரிந்து கொண்டவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். பிரச்சனைகள் தீர நம்பிக்கை, பொறுமை, அமைதி மட்டுமே சிறந்த ஆற்றல். அதுவே சிறந்த ஆறுதலாம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாயிருங்கள். என்றுமே நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன். ஆக ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கென்று ஒரு விஷயம் காத்து கொண்டு இருக்கிறது. அது இந்த உலகத்தில் நீ எந்த இடத்தில் சென்றாலும் அது உன்னுடன் தான் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் நிச்சயமாக 7 கடல்களை தாண்டியும் உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன். நிறைக்கிற நேரம் எல்லாம் இனிக்கின்ற தேனாய் எம் மனக்கண்ணில் தோன்றும் சாய் நினைக்கிற கண்களின் கருமணி என ஆனாய். நீ துணையென வாழ்வில் வழி நடத்த வந்திடு சத்குருடி. என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் விடாமல் தடுத்து உங்களை காப்பேன். இல்லறத்தின் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் வாழ்வில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம், ஏற்ற தாழ்வு, இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே என்னுடைய தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை நான் சரி செய்து வருகிறேன்.
என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் முன்னால் மாற்ற முடியாமல் நீ தவிக்கிறாய். மீண்டும் மீண்டும் அந்த ஒரு நபரையே நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். வேண்டாம். வாரத்தில் 4 நாட்கள் நீ எதையும் நினைக்காமல் நீ உண்மையாக உழைக்கிறாய் என்றால் மீதமுள்ள 3 நாட்கள் அவர்களையே நினைத்து கொண்டு வருந்துகிறாய். நீயாக நினைக்கவில்லை என்றாலும் தானாக உன் மனதில் அது தோன்றுகிறது என்று எனக்கு புரிகிறது. ஆனால் நான் என்ன கூறியிருக்கிறேன்? எந்த ஒரு விஷயமும் தூண்டுதல் இல்லாமல் காரணம் இல்லாமல் நடக்காது என்று. அதே போல்தான் நீ இப்பொழுது அந்த மனிதர்களை நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அல்லது அந்த மனிதர்களும் உன்னை நினைத்திருப்பார்கள். ஆக இது எந்த விதத்தில் எந்த இடத்தில் முடியும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் சொல்லிவிட்டால் அது வேறு மாதிரி போகும். ஆக உனக்கு அதை பற்றியான சிந்தனை வருகிறது என்றால் நினைத்துக்கொள். ஆனால் துக்கப்படாதே என்று நான் கூறுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எவரையும் வெறுத்து ஒதுக்க வேண்டாம் என்று நான் கூறியிருக்கிறேன். அதே போல்தான் இப்போதும் நான் கூறுகிறேன். யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். யாரையும் நீங்கள் என்னோடு பேசிதான் ஆக வேண்டும் என்று மண்டியிட்டு கதறவும் வேண்டாம். அனைத்தும் விதிப்படியே நடக்கட்டும். பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்ம வினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மீதமுள்ள கர்ம வினைகளின் தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது. வேறு வழி இல்லை. அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும். ஆனால் இவ்விஷயத்தில் நான் ஏன் தேவைப்படுகிறேன்? தேவை உள்ளது. என்னை ஆராதனை செய்து கொண்டிருந்தால், என்னுடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், என்னுடைய பெயரை எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால், அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல் ஆகிவிடும். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை நான் குறைக்கிறேன். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறு இல்லை. தோற்று போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய். ஜெயித்த நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள். எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்க போகிறாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் தவறு இல்லை. எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்க. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. ஒருவன் தனது பாரத்தை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்திருப்பானாகி, நான் அவனது எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தர இருக்கிறேன். அது நடக்கும்போது உனக்கே தெரியும். நீ நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். துணையாக நான் இருக்கிறேன். முயற்சியை மட்டும் கைவிடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்துவேன். வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவு கொள்.
நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை உணர்வாய். உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா? நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை. நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய். உன் கவலையை விடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது. ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது. உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும். அதுபோலதான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால் தான் உன் வாழ்க்கையை உணர முடியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவு கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்தவே. உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற வேண்டும். நீ நிம்மதியாய் இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்ட தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளும் முடிவு நான் தான் எடுப்பேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழை போல வாழப் போகிறாய். உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பதில் நீ மனதில் வைக்க வேண்டும். உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் என்று சொல்ல வேண்டும். எத்தனை நாட்கள் ஆனாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் என்று உன் மனதில் நீ தளர்ச்சி கொள்ள வேண்டும். இந்த உலகில் அத்தனை ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும். எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக இருக்கும். நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும், கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது. மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம், பொருள், ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது. இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. இந்த மாயை வெல்வது எப்படி? மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நீடித்த பொறுமை தேவை. கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது. நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது. முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது. மனதார ஏற்றுக்கொள். மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிக்காதே. மாயை எதிர்கொள்ள சிறந்தது. வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயையை வெல்வதாகும். நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும்.
மாயை உன்னை சுழல விட்டாலோ வெற்றியை அளிக்காமல் விடாது. உன் விடை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையாவிட்டாலோ அதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே வினையிருக்கும். இதற்காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். தவறு செய்வது இயல்பு, ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும். பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயை வென்று விடுகிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள். வெற்றி உனக்கு மட்டும்தான். உன் மனதில் நான் இருக்கிறேன். நீ தவறு செய்தாயோ இல்லையோ, பாவம் செய்தாயோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ என்பது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். வெவ்வேறு தெய்வங்களுக்கும் ஆன்மீக குருக்களுக்கும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது. ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றின் மீதுதான் இருக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும். பாபா தமக்குள் உறுதியாக நிலைநிறுத்திவிட்டு விட்டால் வேறெங்கு செல்வது என்ற கேள்வி ஏன் வரப்போகிறது? வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோயில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் பாபா. பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்நிலையிலும் பாபா நாமம் ஜெபித்து வாழ்ந்தோமே ஆனால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மை விட்டு விலகி அது வேறெங்கோ செல்வது நம் அனுபவத்தில் உணர முடியும். இதை நீங்கள் நினைவில் நிறுத்தி முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டாலே உங்களுக்கு அனைத்து ஜெயமும் உண்டாகும். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தையும் நடத்தையையும் தான் முடிவு செய்கிறது. ஆகையால் ஒருவர் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தீர்க்கமாக யோசியுங்கள். அப்படி யோசித்தால் மட்டுமே மற்றவர்கள் உங்களை என்ன யோசிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்திப்படுத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தில் பாதி பிரச்சனைகள் தீரும். ஆகையால் அதை நீங்கள் முழு மனதுடன் நினைவில் வைத்து செயல்படுத்த தொடங்குங்கள். வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நிச்சயமானது. அது என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரச்சனையை முடித்து எப்போது முழுமையான ஒரு வெற்றியை அடைகிறானோ அப்போது அவன் என்னுடைய வார்த்தைகளையும் சொற்களையும் முழுமையாக கேட்டுள்ளான் என்பது அர்த்தம். இப்படிக்கு உன் சாயப்பா.
அல்லாஹ்